இப்போ இது கூடயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல நீங்கள் வந்துட்டு இந்த மிளகாயங்களை ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க. நம்ம ட்ரை சில்லின்றதுனால நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கும்போது சரியாக அரையாது. பவுடராக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைஞ்சிரும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிருக்கிறேன். வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு யூகே சோளம் தமிழன். நான் உங்கள் ஷெஃப் ரமேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி நம்ம கிச்சனில் நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். ஒரு லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாக ஹாலிடே போயிருந்தேன். அதனால் உங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு என்னால் சரியானபடிக்கு திருப்திப்படுத்த முடியாமல் போயிடுச்சுன்றது நான் ரொம்ப வருந்துறேன். காரணம் வந்துட்டு ஊரில் போன இடத்துல எனக்கு சரியானபடிக்கு கிச்சன் அமையல. ஏதாவது ஒரு நல்ல வீடியோ போடணும்னு நினச்சேன், சரியானபடிக்கு அமையல. அதனால தான் என்னால் போட முடியல. அதுக்காக நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஒரு பொரியை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றத தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு பொரியை வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லி காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் இந்த பொரியை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி சிறப்பான ரெசிபீஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ இந்த ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் எப்படின்னு பார்த்துடலாங்களா? வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பொரி வந்துட்டு ஒரு பவுலில் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 பவுல் எடுத்துருக்கிறேன். இதோடைய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரைப்படி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு உண்டான மெயின் இன்க்ரீடியன்ஸு. இது கூட நம்ம தயிர் சேர்க்குறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது கூட நம்ம வெள்ளை ரவை பாருங்க, இந்த வெள்ளை ரவையை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதுலேயே கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் அலசி இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். சிலவங்க பொரியில் வந்துட்டு உப்பு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இந்த பொரியில் வந்துட்டு பெருசாக உப்பு இல்லை, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தான் சால்ட் சேர்த்துருக்குறேன். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். நல்லா இந்தளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இது இப்போது இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. சூப்பரான ஒரு தோசை தான் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் தோசை மாவு இல்லை, அரிசி மாவு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட வேண்டாம். பொரி இருந்தாலே போதும், சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு தயாராகிடும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு நம்ம புளிக்க வைக்கணுன்றதுலாம் அவசியமே கிடையாதுங்க. காரணம் நம்ம தயிர் ஊற்றிருக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காகவே புளிப்பாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஒரு ஓரமாக வைப்போம். அதுக்குள்ளார இதுக்கு சூப்பரான ஒரு சட்னி ஒன்று நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஓகேங்களா? சிறப்பான சட்னி உங்களுக்கு நான் பண்ணி கட்ட போகிறேன். இது அப்படியே எல்லாம் பச்சை சட்னி தான். அதை வந்து வணக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படியே எல்லாமே பச்சையாக அரைக்க போகிறோம். மிளகா சட்னி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பட்டை மிளகா ஒரு 5 எடுத்துருக்கிறேன். 2 காஷ்மீரி சில்லி 2 எடுத்துருக்கிறேன் அந்த சட்னியோட கலருக்காக. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். 2 நாட்டு பூண்டு, நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். இது அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். ஒரே ஒரு வெங்காயம். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த சிறப்பான சட்னி ஒன்று பண்ண போகிறேன்.
அது ஈஸியாக செய்யக்கூடியது தான். முதல்ல நீங்கள் வந்துட்டு இந்த மிளகாயங்களை ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க. நம்ம ட்ரை சில்லின்றதுனால நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கும் சரியாக அரையாது. பவுடராக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிருக்கேன். சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல மணமாக இருக்குது. அந்த பூண்டோடைய பச்சை வாடை ப்ளஸ் நம்ம அந்த காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சட்னி சூப்பரான சட்னி. சூடாக வச்சுங்கன்னா இந்த தோசையை வெட்டி எடுத்துடலாம். மேலே ஆகுது கொஞ்சம் பண்ணிக்கலாம். சூப்பராக அந்த பொரியில் செய்யக்கூடிய தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. மொறுமொறுன்னு இருக்குது. நம்ம அதை டேஸ்ட் பண்ணிடலாம். சட்னியும் பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான சட்னி, அதுவும் பச்சை சட்னி. இந்த சட்னி வந்துட்டு செம்ம ஹைலைட்டாக இருக்குது. அதனால் நம்ம இந்த பொரி தோசை இருக்குது இல்லைங்களா, பொரி தோசை வந்துட்டு சுத்தமாக உங்களுக்கு அந்த ரொம்ப பிளெண்டடாக இருக்கும், டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். ஆனால் அதில் வந்துட்டு நம்ம ரைஸு ஃப்ளாரு அண்டு ரவை தயிர் சேர்த்துருக்கிறதுனால அந்த தோசையோடைய நார்மலான ஒரு தோசை என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த தயிரெலாம் ஊற்றி பண்ணதுனால அந்த புளிப்புத்தன்மை இருக்குது. ப்ளஸ் நம்ம இந்த சட்னி எல்லாமே வந்துட்டு பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோம். வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் அண்ட் புளி வச்சு அரைச்சிருக்கிறோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு எதுவுமே மாவு இல்லைன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி பொரியெல்லாம் வச்சு இருந்துச்சுன்னா டக்குன்னு குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துடலாம். அடுத்தடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஸ்பெஷலான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ரமேஷ். பாய்.